நள்ளிரவு 2 மணி ஆகுறது. இரவு முடித்து விடியல் துவங்கக்கூடிய நேரத்துல ஜல்லிக்கட்டு பிரச்சனையில ஒரு சின்ன ஒரு விடியல் வருகிறது என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா அமைச்சர் பெருமக்கள் 2 பேர், திரு ஜெயக்குமார் மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கே பாண்டியராஜன் ஆகிய இருவரும் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தையில் அவர் வைத்த கோரிக்கை அத்தனையுமே நீங்கள் அந்த குழுவுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு சந்திரமோகன் கூறியதையும் அமைச்சர் பெருமக்கள் இருவர் பேசியதை நாம் கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் அதே அழுத்தத்தை நாங்கள் முழுமையாக கொடுப்போம் என்று சொல்லியிருக்கார்கள். முதலமைச்சர்கிட்ட ஒரு அறிக்கை வேண்டும் என்பது இவர்களுடைய இறுதியான ஒரு வாய்ப்பாக கோரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்தார் என்றால் நாங்கள் எங்களுடைய அந்த அறிக்கை நாங்கள் உத்தரவாதமாக ஏற்று எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெறுகிறோம் என்று சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குழு சொல்லியிருக்கிறது. அவர்கள் பேச்சுவார்த்தையில அந்த முதலமைச்சருடைய அறிக்கையில என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையிலே சொல்லியிருக்கிறார்கள். அது அப்படியே இருக்கும் என்று அமைச்சர் பெருமக்கள் இருவருமே உத்தரவாதமாக கொடுத்திருக்கக்கூடிய காட்சியில நம்ம பார்க்கிறோம். 2 விஷயங்கள்ல ஒண்ணு, அந்த அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசை வலியுறுத்துவது, பிரதமரிடம் நேரில் வலியுறுத்துவது, ஜனாதிபதியிடம் நேரில் வலியுறுத்துவது, அது என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் செய்வது. ஒருவேளை மத்திய அரசால் முடியாவிட்டால் மாநில அரசால் என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ சட்ட ரீதியாக அதை மேற்கொள்வது, மிருக வதை தடை சட்டம் பிரிவு 27 கீழ் இதை கொண்டு வருவது, காட்சிப்படுத்தக்கூடிய பட்டியலிருந்து காளைகளை நீக்குவது, ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொண்டு கொடுப்பது, இந்த விஷயங்கள் எல்லாமே வலியுறுத்திருக்கிறார்கள். பாராளுமன்றம் துவங்குவதற்கு முன்னதாகவே இது தொடர்பான அத்தனை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இளைஞர்கள் குழு கோரிக்கை வைத்தது. அந்த கோரிக்கையை முழுமையாக பிசிறில்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அரசு தரப்பு. 2 அமைச்சர் பெருமக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது அப்படியே முதலமைச்சருடைய உத்தரவாதமாக அமைச்சர் பெருமக்களுடைய பேச்சுவார்த்தை முடிவாக ஏனெல்லை ஒப்பந்தம் எதுவும் இங்கே கையெழுத்தாகல. ஒரு அமைச்சர்களுக்கும் பேச்சுவார்த்தை குழுக்கும் இடையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகல. அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒரு உறுதிப்பாடுக்கு ஒரு உத்தரவாதம் தேவை என்பதால் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இது. முதலமைச்சருடைய அறிக்கையாக நேற்று பேச்சுவார்த்தை நடத்தும் அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம் இது என்று முதலமைச்சருடைய அறிக்கையாக ஒன்று வெளிவர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது 24 மணி நேரத்துக்கு உள்ளாக, இன்று 18ஆம் தேதி விடுத்து விட்டது. 24 மணி நேரத்துக்கு உள்ளாக இந்த பகல் 11-12 மணிக்குள்ளாகவே வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா அமைச்சர் பெருமக்கள் இங்கிருந்தே குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், இந்த தகவலை நாங்கள் உடனடியாக முதலமைச்சருக்கு தெரிவித்து விட்டோம். அந்த கோரிக்கைகள் முழுவதும் முதலமைச்சர் உள்வாங்கிக் கொண்டார். இதுல சட்ட ரீதியாக எப்படி இந்த வார்த்தைகளை வலியுறுத்த வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தைகள் என்பது வெறும் ஒரு அறிக்கையாக அரசியல் ரீதியானதாக மட்டுமில்லாமல் அதற்கு ஒரு உத்தரவாதத்தன்மை இருக்க வேண்டும் என்பதனால் அந்த வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டார். அதனுடைய நீட்சியாக அவர் அறிக்கை வரும் என்று எதிர்பார்க்கலாம் என்று அமைச்சர் பெருமக்கள் சொல்லியிருக்கார். எனவே நிச்சயமாக இது ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ என்று சொல்லுமே. இது ஒரு அடுத்த கட்டமாக முக்கியமான நிகழ்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இதுல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது என்று சொல்லியிருக்கலாம். அதுக்காகலாம் நிச்சயமாக இந்த குழுவினர் சென்று அவர்கள் தங்களுடைய தோழர்கள் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய தங்களுடைய தோழர்கள்ட்ட பேசி இந்த போராட்டத்தை மிக விரைவில் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாகவே பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு அழுத்தம் கொடுக்க இருக்கிறோம் அப்படின்னு அமைச்சர்கள் இருவரும் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி இவர்கள் இருவரும் பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரை இருவரையும் சந்தித்து அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு ஒப்புதல் பெறப்பட்டால் அது நிறைவேறுவதற்கு என்ன வழிமுறை, இந்த அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான வழிமுறை என்ன, அதை பத்தி விரிவா சொல்லுங்க பாண்டே. நிச்சயமாக இதுல சட்ட சிக்கல் தான் அதிகம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க உணர்வு ரீதியா யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. தமிழக அரசும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, மாணவர்களும் சரி, போராட்ட குழுவினரும் சரி, அலங்காநல்லூர் மக்களும் சரி, அத்தனை பேரும் ஒரே திசையில் தான் பயணிக்கிறார்கள், ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிறார்கள். மாற்று கருத்து கொண்டவர்கள் என்பது பீட்டா போன்ற மிக 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 ஒரு மைக்ரோ மைனாரிட்டி தான், ஒரு மிகப்பெரிய குழு கிடையாது. அவர்கள் மிகப்பெரிய ஒரு சட்ட ரீதியான போராட்டத்தை மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்த தமிழகத்தில், ஒட்டுமொத்த தமிழினத்தில் இந்த போராட்டத்துக்கு எதிராக யாருமே கிடையாது. அத்தனை பேருமே இந்த ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் உறுதியாக இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொன்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுதான் 2 ஆண்டுகள் நடந்தது அப்படிங்கிற காரணம் முடியாது. சோ எந்த விதமான நிபந்தனைகளை விதித்தாலும் கூட அதை ஏற்று செல்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதால் தமிழக மக்களுடைய ஒருமித்த குரலாக இருக்கிறது. இதுல மாற்று கருத்துக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் சட்ட ரீதியான சிக்கல் உருவாகும் போது நீதிமன்றம் ஏற்க வேண்டும். மத்திய அரசாங்கத்துடைய அங்கமாக இருக்கக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா
விலங்குகள் நல வாரியம் அவர்கள் ஏற்கும்படியாக இருக்க வேண்டும். பீட்டா அமைப்பு அவர்கள் எதிர்க்காமல் இருக்க வேண்டும். அது அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அது போன்ற பல்வேறு விஷயங்கள், சட்ட நுணுக்கங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் எதிர்கொள்வதற்காக சில கவனமான விஷயங்களை கையாள்வார்கள். இதுல 4-5 வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் எது உச்சநீதிமன்றம் ஏற்கும் என்பது கவனத்துக்குரிய விஷயம். ஒன்று, அந்த நோட்டிபிகேஷன்ல இருந்து அந்த விலங்குகள் காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் பட்டியலில் வனவிலங்குகளோடு சேர்த்து காளைகள் பேரும் சேர்க்கப்பட்டதால் காளைகள் பெயர் நீக்கப்பட வேண்டும். அது உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்று பார்க்க வேண்டும். இதுல ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக ஒரு அவசர சட்டம் கொண்டு வரலாம். அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்று பார்க்க வேண்டும். அல்லது ஏற்கனவே தோழர்கள் வலியுறுத்தியது போல அந்த மிருகவதை தடுப்பு சட்டத்துல 27வது பிரிவுல எப்படி ராணுவத்துக்கு, காவல்துறைக்கெல்லாம் விலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றனவோ, எப்படி ரிலீஜியஸ் பர்பஸ், ஆன்மீக பயன்பாடுகளுக்கு, மத ரீதியான சடங்குகளுக்கு எப்படி விலங்குகள் பயன்படுத்தப்படுகிறது, அது போல இந்த விஷயத்தையும் இந்த ஜல்லிக்கட்டை அனுமதிக்கலாம் என்று ஒரு திருத்தம் கொண்டு வரணும். இது போன்ற விஷயங்கள் கொண்டு வந்தால் நிச்சயமாக நீதிமன்றத்தை கன்வின்ஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றம் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல சில வழக்குகள் பிடிவாதமாக இருப்பது போல இந்த வழக்கில் மிக உறுதியாக இருக்கிறது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்ற நீதியரசர்களை கன்வின்ஸ் செய்து அவர்களை இந்த தமிழர்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் புரிய வைத்து இதை சுலபமாக கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் காலம் பிடிக்கலாம். ஆனால் ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்திருப்பது போல பாராளுமன்றம் தூங்கியவுடன் அல்லது தூங்குவதற்கு முன்னாலேயே கூட இந்த அழுத்தங்கள் ஒரு நல்ல வழியிலே திசையில நடத்தி செல்லும் என்று எதிர்பார்க்கலாம். இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்னும் சில நாட்களில் கூட இருக்கிறது. இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இது எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை எதிரொலிக்கும்? ஏன்னா இன்னும் பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த சமயத்தில் இந்த மாதிரி இந்த பட்டியலில் இருந்து காளை நீக்கிறதுக்கான மசோதா குறித்து எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க பாண்டே. பாராளுமன்றம் குழுவிற்கு முன்னாலேயே இதை நிறைவேற்றி விடணும் அப்படிங்கிறதான் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க அமைச்சர்களுடைய உத்தரவாதம் கூட அப்படித்தான் இருக்கிறது. எனவே அவர்கள் முயற்சி அடுத்திருக்கக்கூடிய 9 நாட்கள்ல பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னதாகவே இது ஜனாதிபதியையும் பிரதமரையும் சந்தித்து இந்த மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான அடுத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா முயற்சியா இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பாராளுமன்றத்தில் நிச்சயமாக ஒரு வலுவான அழுத்தத்தை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் அதிமுகவுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபா, லோக்சபா என்று சொல்லக்கூடிய மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் இருக்கிறாங்க. சோ அவர்களே ஒரு கடுமையான அழுத்தத்துக்கு இதர கட்சி தோழர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல பிற கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட முழுமையான ஆதரவு நிலைப்பாடாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அவர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து வலியுறுத்த முடியும். இதுல தமிழகத்தில் அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த குரல் தான் இருக்கிறது. அதிமுக நிலைப்பாட, திமுக நிலைப்பாட, இடதுசாரிகளுடைய நிலைப்பாட, மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாட எங்கேயுமே முரண்பட்டதல்ல. எனவே அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே குரல் பாராளுமன்றம் துவங்கிவிட்டால் அதற்கு முன்னதாக எந்த முடிவும் எடுக்கப்படாவிட்டால் நிச்சயமாக ஒருமித்த குரல் தமிழ்நாட்டை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஒருமித்த குரலை கொடுப்பார்கள். இது நிச்சயமாக பாராளுமன்றம் எதிர்ப்பிக்கும் அப்படிங்கிற மாற்றத்தில் பாராளுமன்றத்தில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே சேர்ந்து கூட ஒட்டுமொத்த பாராளுமன்றத்துக்கு நம்பிக்கை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது கிட்டத்தட்ட 50-55 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியும். தமிழர்களாக இருக்கும்போது அவர்களால் மிக நிச்சயமாக ஒரு கவனத்தை ஈர்க்க முடியும், சபையுடைய கவனத்தை ஈர்க்க முடியும் என்று எதிர்பார்க்கலாம். பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னதாகவே ஒரு ஆர்டினன்ஸ், ஒரு அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். அப்படி இல்லை என்றால் ஒருவேளை தாமதம் ஏற்படுமையானால் பாராளுமன்றம் கூடிய பிறகு மசோதாவை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்வார்கள். இன்று இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது வெறுமனே ஒரு அடையாள ரீதியான போராட்டம் அல்ல. காலை 8 மணிக்கு ஆரம்பித்து மாலை 5 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டம் போன்றது அல்ல. இது மிக தீவிரமாக, மிக உணர்வுபூர்வமாக தமிழகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தொடர் சங்கிலி போல உணர்வுபூர்வமாக எழுந்து ஒவ்வொரு ஊரிலும் மக்கள் கிளர்ந்து எழுந்து வருகிறார்கள், இளைஞர் கிளர்ந்து கொள்கிறார்கள், வீடு வாசலை விட்டுவிட்டு தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு இரவு என்று பாராமல் பகல் என்று பாராமல் குடும்பத்தோடு வருகிறார்கள் என்பது மிகப்பெரிய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம். நிச்சயமாக அரசாங்கத்துக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் வந்திருக்கும். அதனால்தான் 2 அமைச்சர் பெருமக்களை இந்த 2 மணி நேரத்துல நள்ளிரவு 2 மணிக்கு கூட அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அரசாங்கம் இளைஞர்கள் எந்த அளவுக்கு எழுச்சியோடு இருக்கிறார்கள் என்பது அத்தனை கட்சித்தினரும் கூட உணர்ந்திருக்கிறார்கள். எனவே இதை சாதாரணமா விட்டுவிடாமல் அவர்கள் ஒரு அட்மோஸ்ட் சீரியஸ்னஸ், ஒரு முழுமையான தீவிரத்தன்மையோடு இந்த பிரச்சனை அணுகுவார்கள். பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னாலேயே தீர்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். ஒருவேளை தாமதமானால் கூட பாராளுமன்றம் கூடிய பிறகு அவர்களுடைய மசோதாவுக்கான முயற்சிகள் தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். எவ்வளவு விரைவாக தமிழக அரசும் தமிழக பாராளுமன்ற உறுப்பினர் செயல்படுறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு தமிழக அரசியல்வாதிகள் மீது மக்கள், இளைஞர்கள் கொண்டக்கூடிய நம்பிக்கை மெய்ப்பிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவர்கள் போராட்ட குழுவினர் பேசும்போது தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அதுதான்.